சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திருப்போம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திருப்போம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 19:8 கீழ்ப்பகுதி. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் என்ன செய்யணும்னா அதை திறக்கணும், பிரகாசம் அடையணும், கண்கள் தூய்மையாக வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனம் தண்ணீரை போன்றது, ஜலம் போன்றது. ஒரு மனிதனுக்கு தெளிவான பார்வையை கொண்டு வர்றதுக்கு கர்த்தருடைய கற்பனை ஒரு மனுஷனுடைய கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்குதா. அப்ப தெளிவா இந்த உலகத்துல நாம் நடக்கிறதற்கு பிரியமானவர்களே, கண் தெளிவா இல்லைன்னா இந்த உலகத்துல கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆனாவே எத்தனை பிரியமானவர்களே கஷ்டப்படுறோம். ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மனநிலையில இருள் சூழ்ந்த உலகத்துல வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். அது போல அப்பா நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மையும் நாம் பார்க்க வேண்டுமேனால் கர்த்தருடைய வசனத்தை படிக்க படிக்க அந்த கற்பனை என்ன செய்தனா நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா. சங்கீதம் 119:18 இப்படி சங்கீதக்காரர் சொல்வார், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கிறதுக்கு தான் அவருடைய கற்பனைகளை வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த கற்பனை பிரியமானவர்களே நம்முடைய கண்கள் வழியா போகும் பொழுது என்ன செய்தனா நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தருடைய வசனம் திறக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாகவே இந்த ஆவியின் கண்களோடு பார்க்கிறதற்கு கர்த்தருடைய வசனத்திற்கு நம்மளை தூய்மையாக்குற சக்தி இருக்கிறது. தொடர்ந்து வேதத்தை படிக்கலாம். தூய்மையான கண்களோடு அப்பா நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, கோடி நன்றிகள் அப்பா. ஆமாண்டவரே, ஒரு குருடன் இன்னொரு குருடனை நடத்த முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை எதிர்கொண்டிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்க போகிற இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல உன் பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய கண்கள் அது திறக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு நீர் ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திருப்போம், தொடர்ந்து முன் செல்லுவோம். God bless you, church. Have a blessed day. Amen.